சீர்காழியில் போலி பதிவன் பயன்படுத்தி வாகனத்தை இயக்கி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டம் பிள்ளையார் திருவாசல் வாஞ்சி ஆற்றங்கரையைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் ஐயப்பன், வயது 27. இவர் புதுச்சேரி பதிவன் கொண்ட சாம்பல் நிற இனோவா காரை சொந்தமாக பயன்படுத்தி வருகின்றார். இவர் காரைக்கால் மாவட்டத்தில் தனது காரை பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இவரது செல்போனிற்கு தனது பதிவு எண் கொண்ட கார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விதிகள் மீறியதாக அபராதம் விதிக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி அவரது செல்போனிற்கு தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஐயப்பன், நமது கார் காரைக்கால் மாவட்டத்தை விட்டு வேறு எங்கும் செல்லவில்லை, ஆனால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விதிகளை மீறி தனது கார் சென்றதாக அபராதம் எவ்வாறு விதிக்கப்படும் என பெரும் குழப்பத்தில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி காரைக்காலில் இருந்து புதுச்சேரியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் காரைக்கால் செல்வதற்காக தனது இனோவா காரில் சீர்காழி புறவழிச்சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது எதிர்பாராமல் அவரது காருக்கு முன்பாக தனது கார் பதிவு எண்ணை கொண்ட வேறொரு சாம்பல் நிற இனோவா கார் செல்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து அந்த காரை விரட்டி சென்று வழிமறித்து இந்த பதிவு எண் தொடர்பாக கேட்டுள்ளார். அப்பொழுது காரில் இருந்த 4 பேர் ஐயப்பனை தர குறைவாக பேசி மிரட்டல் விடுத்து அங்கிருந்து காரில் சென்று விட்டனர். இது குறித்து ஐயப்பன் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் சீர்காழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி அதிகாலை கோவில்பத்து புறவழி சாலையில் சீர்காழி இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்திரன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக புதுச்சேரி மாநில பதிவு எண் கொண்ட சாம்பல் நிற இனோவா காரை வழிமறித்து சோதனை செய்ததில் வேறொரு காரின் பதிவு எண்ணை பயன்படுத்தியது தெரிய வந்தது. இது குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து காரில் இருந்த சீர்காழி கீழ அகனி கிராமத்தைச் சேர்ந்த மனோ, வயது 33, சீர்காழி பனங்காட்டான்குடி ரோட்டைச் சேர்ந்த வே சச்சிதானந்தம், வயது 45, சீர்காழி திருக்கருக்காவூர் வடக்கு தெருவைச் சேர்ந்த சே பாலக்கூர், வயது 32, கொண்டல் கீழத்தேனூர் கிராமத்தைச் சேர்ந்த வீரபாண்டியன் மகன் மதன் சிங், வயது 27 ஆகிய 4 பேரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.